ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்க அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அன்டோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அன்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்துட்டு எதனா ஒரு மெசேஜ் டெலீட் பண்ணும்போது அந்த மெசேஜ் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா அந்த அன்டோ ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதாவது 5 செகண்டுக்குள்ளே. இது வந்து டெலகிராம்லலாம் அந்த ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் தெரியாமல் ஒரு மெசேஜை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த அன்டோ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த டெலீட் பண்ண மெசேஜ் மறுபடியும் வந்துடும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ யாரோட சேட்டாவது எடுத்துக்கோங்க. இப்போ யாருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்க அப்படின்னீங்கன்னா, நான் இந்த மெசேஜை டெலீட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். டெலீட் கொடுத்து நான் வந்து டெலீட் கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே கீழே வந்து பாருங்கள், அன்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த மெசேஜ் வந்துடுச்சு. அதாவது நீங்கள் ஒரு தெரியாமல் எதனா ஒரு மெசேஜை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் நீங்கள் மறுபடியும் ஒரு 5 செகண்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அன்டோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மறுபடியும் வந்துடும். இது போல் நீங்கள் வந்துட்டு டெலீட்டான மெசேஜை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அன்டோ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அன்டோ கொடுக்கலைங்கன்னா அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 செகண்ட் தான் அந்த அன்டோ காமிக்கும். இப்போ வந்து ஒரு 5 செகண்ட் தான் அன்டோ காமிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து மறுபடியும் வந்துடும். நம்ம 2வது செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 2வது பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா, டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ். இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரிவியூ தெரியும். நீங்கள் யாருக்குன்னா ஒரு லிங்க் சென்ட் பண்ணும்போது இதே மாதிரி ப்ரிவியூ தெரியும். அதாவது லிங்கோட சேர்த்து அதோட இமேஜ் தெரியும். இது போல் நீங்கள் வந்து ஒரு லிங்க் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரிவியூ தெரிய வேண்டாம். இதை வந்து வெறும் லிங்க் மட்டும் தான் சென்ட் ஆகணும். எனக்கு வந்து ப்ரிவியூ சென்ட் ஆகக்கூடாது, வெறும் லிங்க் மட்டும் தான் சென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு லிங்க் அனுப்புனீங்கன்னா வெறும் லிங்க் மட்டும் தான் சென்ட் ஆகும். அந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக வாங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ப்ராடக்ட் ஐபி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்துட்டு யாருக்குன்னா லிங்க் சென்ட் பண்ணும்போது ப்ரிவியூ தெரியாது. வெறும் அந்த லிங்க் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் தெரியும். வெறும் லிங்க் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். நான் அதே லிங்கை மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் லிங்க் மட்டும் தான் சென்ட் ஆகுது, அந்த ப்ரிவியூ இருக்காது, அந்த இமேஜ் இல்லை. அதாவது ப்ரிவியூ இமேஜ் இல்லை. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரிவியூ வேண்டாம்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணும்போது ப்ரிவியூ சென்ட் ஆகாது, வெறும் லிங்க் மட்டும் தான் சென்ட் ஆகும். இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.